ஓம் சாந்தி. அக்டோபர் 19, 2025. அவ்யக்த பாப்தாதா. முரளி ஒரிஜினல் தேதி மார்ச் 31, 2007. தகுதி வாய்ந்தவராகி உங்களின் முகத்தின் மூலம் தந்தையின் முகத்தை வெளிப்படுத்துங்கள். சேவை செய்வதில் ஆக்கப்பூர்வமான நிர்மான் இருப்பதுடன் கூடவே தூய வார்த்தைகள் நிர்மல் பேசுவதற்கும் பணிவான ஸ்திதியை நிர்மான் கொண்டிருப்பதற்கும் இடையில் ஒரு சமநிலையையும் பேணுங்கள். இன்று பாப்தாதா எங்குமுள்ள குழந்தைகளின் பாக்ய ரேகைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். பிரகாசிக்கும் ஒளியின் ரேகைகள் குழந்தைகள் அனைவருடைய நெற்றிகளிலும் ஜொலிக்கின்றன. அவர்களின் கண்களில் ஆன்மீக பாக்கியத்தின் ரேகைகள் புலப்படுகின்றன. வாய்களிலிருந்து மேன்மையான வார்த்தைகளின் பாக்கிய ரேகைகள் உருவாவதை காணக்கூடியதாக உள்ளது. அவர்களின் உதடுகளில் ஆன்மீக புன்னகைகளை பாபா பார்க்கின்றார். அவர்களின் கைகளில் இறை பொக்கிஷங்கள் அனைத்தினதும் ரேகைகள் புலப்படுகின்றன. அவர்களின் நினைவின் ஒவ்வொரு அடியிலும் பாபா பல மில்லியன் ரேகைகளை பார்க்கின்றார். ஒவ்வொருவரின் இதயத்திலும் தந்தையின் அன்பில் திளைத்திருக்கும் ரேகையை பாபா பார்க்கின்றார். குழந்தைகளான நீங்கள் ஒவ்வொருவரும் இத்தகைய மேன்மையான பாக்கியத்தை அனுபவம் செய்கிறீர்கள் தானே? தந்தையே ஒவ்வொருவரின் மேன்மையான செயல் என்ற பேனாவால் இந்த பாக்கிய ரேகைகளை வரைந்துள்ளார். இது அழியாதிருக்கும் அத்தகைய மேன்மையான பாக்கியமாகும். இது ஒரு பிறவிக்கு மட்டுமல்ல, ஆனால் இவை பல பிறவிகளுக்கான அழியாத பாக்கிய ரேகைகள் ஆகும். தந்தை அழியாதவர், பாக்கிய ரேகைகளும் அழியாதவை. இந்த நேரத்தில் உங்களின் மேன்மையான செயல்களின் அடிப்படையிலேயே சகல ரேகைகளும் வெளிப்பெறப்படுகின்றன. இந்த நேரத்தில் செய்யப்படுகின்ற முயற்சியானது பல பிறவிகளுக்கு வெகுமதியை உருவாக்குகிறது. இந்த நேரத்திலும் குழந்தைகளான நீங்கள் அனைவரும் பல பிறவிகளுக்கு பெறப்போகின்ற வெகுமதியை இந்த நேரத்தில் நீங்கள் செய்த முயற்சிகளுக்கான வெகுமதியின் பேற்றினை இப்பொழுதே காண பாப்தாதா விரும்புகின்றார். எதிர்காலத்தில் மட்டுமல்ல, இந்த ரேகைகள் அனைத்தும் இப்பொழுதும் சதா அனுபவம் செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த நேரத்திற்கான இந்த தெய்வீக சமஸ்காரங்கள் உங்களின் புதிய உலகை உருவாக்குகின்றன. சோதியுங்கள். எப்படி சோதிப்பது என உங்களுக்கு தெரியுமா? நீங்களே உங்களை சோதிப்பவர்கள் ஆக வேண்டும். சகல பாக்கிய ரேகைகளையும் நீங்கள் இப்பொழுது அனுபவம் செய்கின்றீர்களா? இந்த வெகுமதி இறுதியில்தான் புலப்படும் என நீங்கள் நினைக்கவில்லையே. பேறு இந்த நேரத்திற்கு உரியது. வெகுமதியும் இந்த நேரத்திலேயே அனுபவம் செய்யப்பட வேண்டும். எதிர்கால உலகிற்கான, அதாவது சன்சார் சமஸ்காரங்கள் இப்பொழுது உங்களின் வாழ்க்கையில் நடைமுறை ரீதியில் அனுபவம் செய்யப்பட வேண்டும். நீங்கள் எதை சோதிக்க வேண்டும்? எதிர்கால உலகில் ஒரே ராஜ்யம் இருக்கும் என எதிர்கால உலகின் சமஸ்காரங்களை நீங்கள் புகழ்கின்றீர்கள். நீங்கள் அந்த உலகை நினைக்கின்றீர்கள் தானே? அந்த உலகை நீங்கள் எத்தனை முறை ஆண்டீர்கள் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அல்லது அதை பாபா உங்களுக்கு நினைவூட்டும் போது மட்டுமே நினைவு செய்கின்றீர்களா? அது அப்படி இருந்தது என்பது உங்களுக்கு நினைவிருந்திருக்கிறதா? அது உங்களின் விழிப்புணர்வில் இருக்கிறதல்லவா? அந்த சமஸ்காரங்கள் இந்த நேரத்தில் உங்களின் நடைமுறை வாழ்க்கையில் இருக்கின்றனவா? சோதித்து பாருங்கள். உங்களின் மனதில், உங்களின் புத்தியில், உங்களின் உறவு முறைகளிலும் தொடர்புகளிலும், உங்களின் வாழ்க்கையில் உங்களிடம் ஒரே ராஜ்யம் உள்ளதா? அல்லது சில நேரங்களில் ஆத்மாவின் ஆட்சியுடன் கூடவே மாயையின் ஆட்சியும் நடக்கிறதா? உங்களின் எதிர்கால வெகுமதியில் ஒரே ஒரு ராஜ்யமே இருக்கும், இரண்டு அல்ல. அதேபோல் இப்பொழுதும் இரண்டு ராஜ்யங்கள் இல்லை அல்லவா? எதிர்கால ராஜ்யத்தில் ஓர் ராஜ்யத்துடன் ஒரு தர்மம் இருக்கும். அது என்ன தர்மம்? அது சம்பூர்ணமான தூய்மை என்ற தாரணையின் தர்மம். எனவே இப்பொழுது சோதியுங்கள். சம்பூர்ணமான தூய்மை இருக்கிறதா? உங்களின் கனவுகளிலேனும் தூய்மையின்மையின் பெயரோ சுவடோ இருக்கக்கூடாது. தூய்மை என்றால் உங்களின் எண்ணங்களில், வார்த்தைகளில், செயல்களில் மற்றும் உறவு முறைகள்
தொடர்புகளில் சம்பூர்ணமான தூய்மை என்ற ஒரே ஒரு தாரணையை மட்டும் கொண்டிருத்தல் என்று அர்த்தம். நீங்கள் பிரம்மாச்சாரியாக இருக்க வேண்டும். உங்களையே எப்படி சோதிப்பது என்று உங்களுக்கு தெரியுமா? உங்களை எப்படி சோதிப்பது என்பதை அறிந்தவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். உங்களை எப்படி சோதிப்பது என்பது உங்களுக்கு தெரிந்துள்ளது. எனவே நீங்கள் உங்களை சோதிக்கின்றீர்களா? ஆசிரியர்களான உங்களுக்கு எப்படி சோதிப்பது என்று தெரியுமா? இரட்டை வெளிநாட்டவர்களான உங்களுக்கு தெரியுமா? ஏனென்றால் தற்சமயம் உள்ள தூய்மையினால் இன்றும் மக்கள் உங்களின் உயிரற்ற விக்கிரகங்களிடம் தூய்மையை வேண்டுகிறார்கள். தூய்மை என்றால் ஒரே தர்மம். அது இந்த நேரத்தில் ஸ்தாபிக்கப்பட்டு எதிர்காலத்திலும் தொடர்கிறது. அதேபோல் எதிர்காலத்தின் புகழ் என்ன? ஒரே ராஜ்யம், ஒரே தர்மம். அவற்றின் கூடவே சதா சந்தோஷம், அமைதி மற்றும் செல்வம் இருக்கும். அகண்ட், அதாவது இடையில் நின்றுவிடாத சந்தோஷம், அகண்ட அமைதி, அகண்ட செல்வம். எனவே உங்களின் சுய ராஜ்ய வாழ்க்கையில் மற்றது உலக ராஜ்யம். ஆனால் இந்த நேரத்தில் உங்களுடன் சுயராஜ்யம் உள்ளது. உங்களையே சோதித்து பாருங்கள். அழியாத சந்தோஷம், இறை சந்தோஷம். நீங்கள் அதை அழியாததாக அனுபவம் செய்கின்றீர்களா? ஏதாவது காரணங்கள் அல்லது வசதிகளின் அடிப்படையில் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவம் செய்வதாக இருக்கக்கூடாது. இந்த நேரத்திலும் எந்த காரணத்தினாலும் துன்ப அலை எதுவும் அனுபவம் செய்யப்படக்கூடாது. நீங்கள் பெயர், புகழ் அல்லது கௌரவத்தின் அடிப்படையில் சந்தோஷத்தை அனுபவம் செய்யவில்லை அல்லவா? ஏனென்றால் பெயர், புகழ், கௌரவம், வழிமுறைகள், வசதிகள் போன்றவை அனைத்துமே அழியக்கூடியவை மற்றும் தற்காலிகமானவை. அழிகின்ற ஆதாரங்களின் அடிப்படையில் உங்களால் அழியும் சந்தோஷத்தை அனுபவம் செய்ய முடியாது. தொடர்ந்து உங்களையே சோதித்து பாருங்கள். இப்பொழுதும் தொடர்ந்து கேட்பதுடன் உங்களையே சோதித்து பாருங்கள். அப்பொழுது தற்போதுள்ள சமஸ்காரங்களுக்கும் எதிர்கால உலகின் வெகுமதிக்கும் இடையில் எவ்வளவு வேறுபாடு உள்ளது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் அனைவரும் பிறப்பு எடுத்த உடனேயே பாப்தாதாவிற்கு ஒரு சத்தியத்தை செய்துள்ளீர்கள். உங்களின் சத்தியம் என்னவென்று நினைவிருக்கிறதா? அல்லது அதை நீங்கள் மறந்து விட்டீர்களா? நீங்கள் அனைவரும் தந்தையின் சகப்பாடிகள் ஆகுவீர்கள். உலக உபகாரிகள் ஆகுவீர்கள். அமைதி மற்றும் சந்தோஷம் உள்ள புதிய உலகை உருவாக்குபவர்கள் ஆகுவீர்கள் என்று நீங்கள் தந்தைக்கு சத்தியம் செய்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு இது நினைவிருக்கிறதா? உங்களின் சத்தியம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? உங்களின் கைகளை உயர்த்துங்கள். இது உறுதியான சத்தியமா? அல்லது சில நேரங்களில் ஏதாவது அதில் கலந்து விடுகின்றதா? நீங்களே இறை சமஸ்காரங்களின் அடிப்படையில் புதிய உலகை உருவாக்குபவர்கள். இது இந்த நேரத்தில் மட்டும் முயற்சி செய்கின்ற கேள்வி இல்லை. ஏனென்றால் இந்த நேரத்திலும் நீங்கள் முயற்சிக்கான வெகுமதியை அனுபவம் செய்ய வேண்டும். சந்தோஷத்துடன் கூடவே அமைதியையும் சோதித்து பாருங்கள். அமைதியற்ற சூழ்நிலைகள், அமைதியற்ற சூழல், அதிலும் நீங்கள் அமைதி கடலின் குழந்தைகள் ஆவீர்கள். நீங்கள் சதா தாமரை மலர்களை போன்றவர்கள். எனவே உங்களால் அமைதியற்ற சூழலை அமைதியான சூழலாக மாற்ற முடியுமா? சூழல் அமைதி நிறைந்ததாக இருந்து நீங்கள் அமைதியை அனுபவம் செய்தால் அது பெரிய விஷயம் அல்ல. எவ்வாறாயினும் நீங்களே அமைதியின்மையை அமைதியாக மாற்றுபவர்கள் என்பதே உங்களின் சத்தியமாகும். எனவே சோதித்து பாருங்கள். நீங்கள் உங்களையே சோதிக்கின்றீர்கள் தானே? நீங்கள் மாற்றுபவர்களா? நீங்கள் எதனுடைய ஆதிக்கத்திற்கும் உட்படவில்லை அல்லவா? நீங்கள் மாற்றுபவர்கள். மாற்றுபவர்களால் ஒரு பொழுதும் எதனுடைய ஆதிக்கத்திற்கும் உட்பட முடியாது. இந்த முறையில் செல்வம், எல்லையற்ற செல்வம், தனக்கே அதிபதியாக இருக்கும் ஒருவரின் செல்வம் என்ன? ஞானம், நற்குணங்கள், சக்திகள், இவையே தனக்காக அதிபதியாக இருக்கும் சுய ராஜ்ய அதிகாரியின் செல்வத்தின் வகைகளாகும். எனவே சோதித்து பாருங்கள்.
உங்களுக்கு இப்பொழுது இந்த ஞானத்தின் முழுமையான விரிவாக்கத்தின் சாரம் என்னவென்று தெளிவாக தெரியும் அல்லவா? இந்த ஞானம் என்றால் நீங்கள் பாடநெறிகளையும் சொற்பொழிவுகளையும் வழங்குவது என்று அர்த்தமல்ல. ஆனால் ஞானம் என்றால் புரிந்துணர்வை கொண்டிருத்தல் என்று அர்த்தம். எனவே ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு வார்த்தையும் ஞானம் என்றால் விவேகியாக இருத்தல் என்று அர்த்தம். நீங்கள் ஞானம் நிறைந்தவராக இருந்த வண்ணம் அனைத்தையும் செய்கின்றீர்களா? உங்களின் நடைமுறை வாழ்க்கையில் சகல நற்குணங்களும் வெளிப்பட்டு உள்ளனவா? உங்களிடம் சகல நற்குணங்களும் உள்ளனவா? அல்லது உங்களின் கொள்ளளவிற்கு ஏற்ப மட்டுமே உள்ளனவா? இந்த முறையில் சகல சக்திகளும், உங்கள் ஒவ்வொருவரின் பட்டமும் சகல சக்திகளின் அதிபதி என்பதே ஆகும். சில சக்திகளை மட்டும் கொண்டவர் அல்ல. எனவே உங்களிடம் சகல சக்திகளும் முழுமையான அளவில் உள்ளனவா? இரண்டாவதாக, சகல சக்திகளும் சரியான நேரத்தில் வேலை செய்கின்றனவா? அவை சரியான நேரத்தில் பிரசன்னமாகின்றனவா? அல்லது அவற்றை பயன்படுத்துவதற்கான காலம் கடந்து சென்ற பின்னரே நீங்கள் அவற்றை நினைவு செய்கின்றீர்களா? எனவே இந்த 3 விஷயங்களையும் சோதித்து பாருங்கள். ஒரே ராஜ்யம், ஒரு தர்மம், அத்துடன் அழியாத சந்தோஷம், அமைதி மற்றும் செழிப்பு. சுய ராஜ்யத்தின் இந்த நேரத்தில் இப்பொழுது நீங்கள் அனுபவிக்கும் இவை அனைத்துமே புதிய உலகில் அனுபவம் செய்யப்பட முடியாது. இவை அனைத்துமே இந்த நேரத்தில் மட்டுமே அனுபவம் செய்யப்பட முடியும். இப்பொழுதிலிருந்தே இந்த சமஸ்காரங்கள் வெளிப்பட்டால் மட்டுமே அவை வெகுமதியின் வடிவத்தில் தொடரும். நீங்கள் இன்னமும் அவற்றை கிரகிக்கின்றீர்கள். அது நடக்கும், அது இறுதி வரை நிச்சயமாக நடக்கும் என நீங்கள் நினைக்கவில்லைதானே? தற்சமயம் நீங்கள் நீண்ட கால பகுதிக்கு செய்யும் பயிற்சியே நீண்ட காலத்திற்கு உங்களின் பேறுகளுக்கான அடிப்படை என பாப்தாதா ஏற்கனவே உங்களுக்கு சிக்னல் கொடுத்துள்ளார். அது இறுதியில் நடக்கும், அப்பொழுது அது நடக்கும் என நினைக்காதீர்கள். இல்லை, அது இப்பொழுதே நடக்க வேண்டும். ஏன்? உங்களின் அதிபதியாக இருக்கும் உரிமையை கொண்டிருப்பதற்கு இப்பொழுது நீங்கள் அதை நீண்ட காலத்திற்கு பயிற்சி செய்ய வேண்டியது அவசியமாகும். ஒரு பிறவியில் உங்களால் உரிமையை கொண்டிருக்க முடியாது விட்டால், நீங்கள் தங்கியிருப்பவராகினால் எப்படி உங்களால் பல பிறவிகளுக்கு உரிமைகளை கொண்டவராக ஆக முடியும்? இதனாலேயே எங்குமுள்ள குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் இப்பொழுது காலத்தின் வேகம் மிக துரிதமாக உள்ளது என பாப்தாதா மீண்டும் மீண்டும் சிக்னல் செய்கின்றார். ஆகவே குழந்தைகளான நீங்கள் அனைவரும் வெறுமனே முயற்சியாளர்கள் ஆகக்கூடாது. ஆனால் நீங்கள் தீவிர முயற்சியாளராகி இப்பொழுது முயற்சியின் வெகுமதியை நீண்ட கால பகுதிக்கு அனுபவம் செய்ய வேண்டும். தீவிர முயற்சியின் அடையாளங்கள் என்னவென்று பாப்தாதா உங்களுக்கு முன்னரே கூறியுள்ளார். ஒரு தீவிர முயற்சியாளர் சதா மாஸ்டர் அருள்பவராக இருப்பார். அவர் எடுப்பவராக லேவ்தா இருக்க மாட்டார். ஆனால் கொடுக்கின்ற ஒரு தேவராக, தேவதாவாக இருப்பார். என்னிடம் இது இருந்தால் என்னால் முயற்சி செய்ய முடியும். இவர் இதை செய்தால் நானும் அதை செய்வேன். இவர் மாறினால் நானும் மாறுவேன். இவர் மாற வேண்டும், இவர் இதை செய்ய வேண்டும். இவை ஓர் அருள்பவரின் அடையாளங்கள் அல்ல. அதை ஒருவர் செய்தாலும் அல்லது செய்யாது விட்டாலும் நான் பாப்தாதாவை போல், பிரம்மா பாபாவை போல் தொடர்ந்தும் அதை செய்ய வேண்டும். நீங்கள் சாகார ரூபத்தையும் கண்டீர்கள். அவர் ஒரு பொழுதுமே குழந்தைகள் அதை செய்தால் நான் அதை செய்வேன் என கூறியதில்லை. நான் அதை செய்வேன், பின்னர் குழந்தைகளையும் அதை செய்ய வைப்பேன் என்பதாகவே எப்பொழுதும் இருந்தது. தீவிர முயற்சியின் இரண்டாவது அடையாளம் ஆக்கப்பூர்வமான பணியை செய்யும் பொழுதும் சதா பணிவாக இருத்தல். இரண்டிற்கும் இடையில் ஒரு சமநிலை இருக்க வேண்டும். ஆக்கப்பூர்வமாக இருத்தல் மற்றும் பணிவாக இருத்தல். ஏன்? நீங்கள் ஒரு பணியை பணிவுடன் செய்யும் பொழுது அனைவருடைய இதயத்திலிருந்தும் நீங்கள் அன்பையும் ஆசீர்வாதங்களையும் பெறுவீர்கள். ஆக்கப்பூர்வமாக இருப்பதில், அதாவது சேவை களத்தில் அனைவருமே இப்பொழுது அதிகளவு ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் புதிய திட்டங்கள் செய்வதை பாப்தாதா கண்டுள்ளார்.
இதற்காக எங்குமுள்ள குழந்தைகள் அனைவரையும் பாப்தாதா பாராட்டுகின்றார். ஆக்கப்பூர்வமான சேவைக்காக மிக நல்ல திட்டங்கள் பலவற்றை பாப்தாதா பெற்றுள்ளார். எவ்வாறாயினும் ஆக்கப்பூர்வமான பணிகள் மிக நன்றாக இருப்பதை பாப்தாதா பார்த்திருக்கின்றார். எனினும் எந்த அளவிற்கு உங்களிடம் சேவைக்கான ஊக்கமும் உற்சாகமும் உள்ளதோ அந்த அளவிற்கு பணிவு ஸ்திதியின் சமநிலை இருந்தால் ஆக்கப்பூர்வத்தில், அதாவது சேவை பணியில் அதிக அளவில் புலப்படத்தக்க மகத்தான வெற்றி ஏற்படும். பாப்தாதா உங்களுக்கு முன்னரும் கூறியுள்ளார், நீங்கள் பணிவான சுபாவத்தை கொண்டிருக்க வேண்டும். உங்களின் வார்த்தைகளில் பணிவு இருக்க வேண்டும். மற்றவர்களுடன் உறவு முறைகளிலும் தொடர்பிலும் வரும்பொழுது உங்களின் ஸ்திதியில் பணிவு இருக்க வேண்டும். இதுவே தேவர்களின் புகழ். ஆனால் உண்மையில் அது பிராமணர்களின் புகழே ஆகும். தேவ தேவியர்களை பற்றி குறிப்பிடும் பொழுது அவர்களின் உதடுகளில் இருந்து வெளிப்படும் வார்த்தைகள் வைரங்களையும் முத்துக்களையும் போன்றவை, விலைமதிப்பற்றவை என கூறப்படுகிறது. தூய மேன்மையான வார்த்தைகள், தூய மேன்மையான சுபாவம். பாப்தாதா இப்பொழுது உங்களை பரிசோதிக்கின்றார். எனவே அவர் உங்களுக்கு பெரு பேற்றை கொடுக்க வேண்டும் அல்லவா? ஏனென்றால் இதுவே இந்த பருவ காலத்தின் கடைசி முறையாகும். நீங்கள் தூய வார்த்தைகளை கொண்டிருப்பதில், உங்களின் ஸ்திதியில் பணிவு இருப்பதிலும் அதிக கவனம் தேவை என்பதை பாப்தாதா கண்டார். உங்களின் 3 பொக்கிஷ கணக்குகளில் நீங்கள் சேமிக்க வேண்டும் என பாப்தாதா உங்களுக்கு ஏற்கனவே கூறியுள்ளார். பெரு பேற்றில் பாபா எதை கண்டார்? அந்த 3 கணக்குகளும் எவை? நீங்கள் அவற்றை நினைவு செய்திருப்பீர்கள் தானே? எவ்வாறாயினும் பாபா இப்பொழுது அவற்றை மீட்டல் செய்கின்றார். 1. உங்களின் முயற்சிகளால் உங்களின் சேமிப்பு கணக்கை அதிகரியுங்கள். 2. சதா உங்களுடன் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்துங்கள். வெவ்வேறு சமஸ்காரங்களை அறிந்திருக்கும் அதே நேரத்தில் திருப்தியாக இருந்து மற்றவர்களையும் திருப்திப்படுத்துங்கள். இவ்வாறு செய்வதன் மூலம் உங்களால் உங்களின் ஆசீர்வாத கணக்கில் சேமிக்க முடியும். எந்த ஒரு காரணத்தினாலும் மற்றவர்களை திருப்திப்படுத்துவதில் ஏதாவது குறை இருக்குமாயின் அது உங்களின் புண்ணிய கணக்கில் சேமிக்கப்பட முடியாது. அது உங்களுடன் திருப்தியாக இருப்பதோ அல்லது மற்றவர்களை திருப்திப்படுத்துவதோ எதுவாக இருந்தாலும் திருப்தியே புண்ணியத்திற்கான சாவி ஆகும். 3. சேவை செய்வதிலும் எப்பொழுதும் தன்னலமற்றவராக இருங்கள். நான் என்ற எந்தவிதமான உணர்வையும் கொண்டிருக்காதீர்கள். நான் இதை செய்தேன் அல்லது எனது பெயர் குறிப்பிடப்பட வேண்டும். சேவை செய்வதில் நான் அல்லது எனது என்ற உணர்வு ஏதாவது இருக்குமாயின் உங்களால் புண்ணிய கணக்கில் சேமிக்க முடியாதிருக்கும். எனது என்ற உணர்வில் உங்களுக்கு அனுபவம் உள்ளது. ராஜரீகமான முறையிலும் அதிக அளவில் எனது என்ற உணர்வு காணப்படுகிறது. எனது என்ற உணர்வின் ராஜரீகமான வடிவங்களின் பட்டியல் சாதாரணமான எனது என்ற உணர்வின் வடிவங்களை விட நீண்டது. நான் அல்லது எனது என்ற சுயநலமான நோக்கம் இருந்து நீங்கள் தன்னலமற்றவராக இல்லாத போதெல்லாம் உங்களின் கணக்கில் மிக சிறிதளவு புண்ணியமே சேமிக்கப்படுகிறது. பாபா வேறொரு முறையில் உங்களுக்கு எனது என்ற பட்டியலை பற்றி கூறுவார். அது மிகவும் நீண்டது, அத்துடன் மிகவும் சூட்சுமமானது. எனவே உங்களின் முயற்சிகளில் நீங்கள் அனைவரும் உங்களின் கொள் அளவிற்கு ஏற்ப உங்களின் கணக்குகளில் சேமிக்கின்றீர்கள் என்பதை பாப்தாதா பார்த்திருக்கின்றார். எவ்வாறாயினும் இப்பொழுது ஆசீர்வாதங்களின் கணக்கையும் புண்ணிய கணக்கையும் அதிகரிப்பதற்கான தேவை உள்ளது. இதனாலேயே இந்த 3 கணக்குகளை சேமிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும். இப்பொழுதும் பல வகையான சமஸ்காரங்கள் புலப்படும். எவருடைய சமஸ்காரங்களும் இன்னமும் சம்பூர்ணமாகவில்லை. எவ்வாறாயினும் இப்பொழுது நான் மற்றவர்களின் பலவீனமான சுபாவத்தால் அல்லது பலவீனமான சமஸ்காரங்களின் ஆதிக்கத்திற்கு உட்படக்கூடாது. நான் சகல சக்திகளையும் கொண்டுள்ள ஒரு மாஸ்டர் சர்வ சக்திவான் ஆவேன். பலவீனமான சமஸ்காரங்கள் சக்தி வாய்ந்தவை அல்ல. பலவீனமான சமஸ்காரங்களால் சகல சக்திகளையும் கொண்டுள்ள மாஸ்டர் சர்வசக்திவானான என்னை ஆதிக்கத்திற்கு உட்படுத்த முடியாது.
பாப்தாதாவின் பாதுகாப்பு குடையின் கீழ் இருப்பதே பாதுகாப்பிற்கான வழிமுறையாகும். பாப்தாதாவுடன் ஒன்றிணைந்திருங்கள். ஸ்ரீமத்தே பாதுகாப்பு குடையாகும். இன்று பாப்தாதா உங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுக்கின்றார். நீங்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக உங்களின் எண்ணங்கள், வார்த்தைகள், தொடர்புகள், உறவு முறைகள் மற்றும் செயல்களில் புதுமையை ஏற்படுத்துவதற்காக ஒரு திட்டத்தை செய்ய வேண்டும். பாப்தாதா அனைத்திற்கும் முதலில் பெரு பேற்றை பார்ப்பார். நீங்கள் என்ன புதுமையை ஏற்படுத்தினீர்கள்? உங்களின் திட சங்கற்பத்தால் எந்த பழைய சமஸ்காரத்தை நீங்கள் மாற்றினீர்கள்? பாப்தாதா முதலில் இந்த பெரு பேற்றை பார்ப்பார். நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? நாங்கள் இதை செய்ய வேண்டுமா? இதை நிச்சயமாக தாம் செய்வோம் என கூறுபவர்கள் உங்கள் கைகளை உயர்த்துங்கள். அச்சா, நீங்கள் அதை செய்வீர்களா? அல்லது நீங்கள் மற்றவர்களை பார்ப்பீர்களா? நீங்கள் என்ன செய்வீர்கள்? மற்றவர்களை பார்க்காதீர்கள். பாப்தாதாவை பாருங்கள். உங்களின் மூத்த தாதியை பாருங்கள். அவரிடம் அன்பான மற்றும் பற்றற்ற ஸ்திதி இருந்தது. பாப்தாதா கூறுகின்றார், யாராவது நான் என்ற உணர்வையும் எல்லைக்கு உட்பட்ட எனது என்ற உணர்வையும் முடித்த ஒருவரை பார்க்க விரும்பினால் பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்துள்ள எமது தாதிஜியை பாருங்கள். அவரின் வாழ்க்கை முழுவதும் அவர் எப்பொழுதும் நான் அல்லது எனது என்ற எவ்விதமான எல்லைக்கு உட்பட்ட உணர்விற்கும் அப்பாற்பட்டே இருந்தார். அதன் பேறு என்னவென்றால், அவருக்கு எவ்வளவுதான் நோய் இருந்தாலும் அவர் வலியின் உணர்விற்கு அப்பாற்பட்டே இருந்தார். ஒரு வார்த்தை உறுதியாக இருந்தது, உங்களுக்கு ஏதாவது வலி உள்ளதா? தாதி, உங்களுக்கு ஏதாவது நடந்ததா என யாராவது கேட்டால் அவர்கள் என்ன பதிலை பெறுவார்கள்? அது எதுவும் இல்லை. இது ஏனென்றால் அவர் தன்னலமற்றவராகவும் பெரிய இதயத்தை கொண்டவராகவும் இருந்தார். அவர் அனைவரையும் ஏற்றுக்கொண்டார். அத்துடன் அனைவராலும் நேசிக்கப்பட்டார். நீங்கள் அதன் நடைமுறை அடையாளங்களை பார்த்தீர்கள். மக்கள் தந்தை பிரம்மாவை பற்றி பேசும்பொழுது தந்தை அவரில் இருந்தார் என கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் தாதி உங்களுடன் இறை பராமரிப்புடன் இந்த கல்வியுடனும் வாழ்ந்தார். அவர் சேவை செய்வதில் உங்களின் சகப்பாடியாக இருந்தார். எனவே ஒருவரால் அப்படி ஆகலாம் என்றால் அவரின் ஸ்திதியில் தன்னலமற்றவராக இருந்தார். உங்கள் அனைவராலும் அப்படி ஆக முடியாதா? உங்களால் அப்படி ஆக முடியும் தானே? நீங்களே அப்படி ஆகுபவர்கள் என்ற நம்பிக்கை பாப்தாதாவிற்கு உள்ளது. நீங்கள் எத்தனை முறை அப்படி ஆகினீர்கள் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? நீங்கள் பல கல்பங்களாக தந்தையைப் போல் ஆகினீர்கள். இப்பொழுதும் நீங்களே அப்படி ஆகப் போகின்றவர்கள். இந்த ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் தொடர்ந்தும் பறந்து செல்லுங்கள். தந்தைக்கு உங்களின் மீது நம்பிக்கை உள்ளது. எனவே நீங்கள் நிச்சயமாக அப்படி ஆகப் போகின்றவர்கள் என்ற நம்பிக்கையும் உங்களின் புத்திகளில் இருக்க வேண்டும். உங்களின் புத்திகளில் இத்தகைய நம்பிக்கை இருக்க வேண்டும். அத்துடன் தொடர்ந்து பறந்து செல்லுங்கள். உங்களுக்கு தந்தையின் மீது அன்பு உள்ளது. அன்பென்னும் பாடத்தில் உங்களிடம் 100% அதிகமான அன்பு உள்ளது என கூறுகின்றீர்கள். இது சரிதானே? நீங்கள் அனைவரும் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். உங்களின் சொந்த இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கும் அனைவரும் அன்பென்னும் பாடத்தில் நீங்கள் உங்களை 100% அன்பு உடையவர்களாக கருதுகின்றீர்களா? அவ்வாறாயின் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். 100%. அனைவரும் தமது கைகளை உயர்த்தினார்கள். அச்சா, பின்னால் அமர்ந்திருப்பவர்களே, உங்களின் கைகளை உயர்த்துங்கள். 22,000க்கு மேற்பட்ட சகோதர சகோதரிகள் வந்துள்ளார்கள். நீங்கள் அனைவரும் இதற்காக உங்களின் கைகளை உயர்த்தினீர்கள். சமமானவர்கள் ஆகுவதே அன்பின் அடையாளமாகும். நீங்கள் நேசிக்கும் ஒரே ஒருவர், உங்களின் பேச்சு அந்த ஒரே ஒருவரை போல் இருக்க வேண்டும். நீங்கள் செயல்படும் முறையும் உறவு முறைகளின் பொறுப்பை நிறைவேற்றும் முறையும் அந்த ஒரே ஒருவரை போன்றே இருக்க வேண்டும். இதுவே அன்பின் அடையாளமாகும். இன்று அனைவரும் இப்பொழுது ஒரு வினாடியில் கட்டுப்படுத்தும் சக்தி மற்றும் ஆளும் சக்தி வெளிப்படும் சமஸ்காரங்களுடன்
சுயராஜ்ய ஆசனத்தில் அமரக்கூடியதாக இருப்பதை காணவே பாப்தாதா விரும்புகின்றார். ஒரு வினாடியில் 2 முதல் 3 நிமிடங்களுக்கு சுயராஜ்ய அதிகாரி என்ற ஆசனத்தில் அமர்ந்திருங்கள். பாபா அபியாசத்தை செய்வித்தார். அச்சா, எங்குமுள்ள குழந்தைகள் அனைவரிடமிருந்தும் கடிதங்கள் மூலமும் விஞ்ஞானத்தின் வசதிகள் அனைத்தின் மூலமும் பாப்தாதா அன்பையும் நினைவுகளையும் பெற்றுள்ளார். உங்களின் அன்பும் நினைவும் பாப்தாதாவை வந்தடைந்துள்ளன. பல குழந்தைகள் தமது இதயத்தின் செய்திகளை எழுதுவதுடன் தமது இதயபூர்வமான உரையாடல்களிலும் பாப்தாதாவிற்கு கூறுகிறார்கள். பாப்தாதா அந்த குழந்தைகள் அனைவருக்கும் பதில் அளிக்கின்றார். பிரபு எப்பொழுதும் நேர்மையான இதயத்தை குறித்து களிப்படைகின்றார். பாப்தாதாவின் இதயபூர்வமான அன்பும் அவரின் இதயபூர்வமான ஆசீர்வாதங்களும் குறிப்பாக அந்த ஆத்மாக்களுக்காகவே ஆகும். எங்கும் இருந்து உங்களின் செய்திகளையும் நீங்கள் மிகுந்த ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் செய்த திட்டங்களையும் வழங்கிய உங்கள் அனைவருக்கும் அவற்றுக்காக பாப்தாதா உங்களை பாராட்டுகின்றார். அத்துடன் உங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தையும் வழங்குகின்றார். தொடர்ந்து முன்னேறுங்கள். அத்துடன் மற்றவர்களையும் முன்னேறச் செய்யுங்கள். பல மில்லியன்களில் கைப்பிடி அளவினரான அந்த கைப்பிடியிலும் வெகு சில அதிமேன்மையான பாக்கியசாலிகளாக உள்ள பாப்தாதாவின் குழந்தைகள் அனைவருக்கும் பாப்தாதாவின் விசேஷமான அன்பும் நினைவுகளும். பாப்தாதா குழந்தைகள் அனைவருக்கும் அவர்களின் தைரியம் மற்றும் ஊக்கம் உற்சாகத்திற்காக பாராட்டுகளை வழங்குகின்றார். பாபா எதிர்காலத்திற்காகவும் தீவிர முயற்சியாளர் ஆகுவதற்காகவும் ஒரு சமநிலையை பேணுவதற்காகவும் பல மில்லியன் மடங்கு ஆசீர்வாதங்களை வழங்குகின்றார். உங்கள் அனைவருடைய பாக்கிய நட்சத்திரம் சதா பிரகாசிக்க வேண்டும் என்றும் நீங்கள் தொடர்ந்தும் மற்றவர்களின் பாக்கியத்தை அதிகரிக்க வேண்டும் என்றும் பாபா உங்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்குகின்றார். உங்களின் சொந்த இடங்களில் இருந்து பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் எங்குமுள்ள குழந்தைகள் அனைவரையும் பாப்தாதா பார்க்கின்றார். அத்துடன் உங்களை குறித்து மகிழ்ச்சியும் அடைகின்றார். தொடர்ந்தும் பார்ப்பதுடன் மதுபனின் அழகை அதிகரியுங்கள். குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான ஆசீர்வாதங்களுடன் கூடிய நமஸ்தே. ஆசீர்வாதம். நீங்கள் கவனம் செலுத்துதல் என்ற எண்ணெய் மூலம் உங்களின் ஆத்ம உணர்வு ரூபத்தின் பிரகாசத்தை அதிகரிப்பதன் மூலம் கவர்கின்ற ரூபம் ஆகுவீர்களாக. இந்த ஞானத்தால் தந்தை ஒருமுறை ஆத்ம உணர்வு ரூபத்தின் நட்சத்திரத்தை பிரகாசிக்க செய்த பின்னர் அதை அணைக்க முடியாது. எவ்வாறாயினும் அந்த பிரகாசத்தின் சதவிகிதம் அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம். ஒவ்வொரு நாளும் அமிர்த வேளையில் நீங்கள் தீபத்திற்கு கவனம் செலுத்துதல் என்ற எண்ணெயை தொடர்ந்து ஊற்றினால் பிரகாசிக்கும் நட்சத்திரம் அனைவரையும் கவரும். எண்ணெயை தீபத்தில் ஊற்றும் பொழுது அது சதா எரிந்து கொண்டே இருக்கும். இந்த முறையில் கவனம் செலுத்துதல் என்றால் தந்தையின் நற்குணங்களையும் சக்திகளையும் உங்களுக்குள் பதித்து கொள்ளுதல் என்று அர்த்தம். இத்தகைய கவனத்தை செலுத்துவதன் மூலம் நீங்கள் கவர்கின்ற ரூபம் ஆகுவீர்கள். ஸ்லோகம். எல்லையற்ற விருப்பமின்மைக்குரிய மனோபாவத்தை கொண்டிருந்து ஆன்மீக முயற்சியின் விதையை வெளிப்படுத்துங்கள். அவ்யக்த இஷாரா. உங்களுக்காகவும் மற்ற அனைவருக்காகவும் உங்கள் மனதின் மூலம் யோக சக்திகளை பரிசோதனை செய்யுங்கள். யோக சக்தியை சேமிப்பதற்கு கர்மத்திற்கும் யோகத்திற்கும் இடையினால சமநிலைக்கான உங்களின் பயிற்சியை அதிகரியுங்கள். செயல்களை செய்யும் பொழுதும் சக்தி வாய்ந்த யோக ஸ்திதி இருக்க வேண்டும். இந்த பயிற்சியை அதிகரியுங்கள். சேவை செய்வதற்காக நீங்கள் எப்படி புதிதாக கண்டுபிடிக்கின்றீர்களோ அதேபோல் இந்த விசேஷமான அனுபவங்களின் பயிற்சிக்கும் நேரத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். புதுமையை ஏற்படுத்துவதுடன் அனைவருக்கும் ஓர் உதாரணம் ஆகுங்கள். அறிவிப்பு. இன்று மாதத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை உலக தியானத்திற்கான நாள். இதில் சகல ராஜயோகி தபஸ்வி சகோதர சகோதரிகளும் மாலை 6:30 7:30 வரை ஒன்று கூடி தியானத்தில் இருப்பார்கள். இந்த விசேஷமான யோகம் செய்யும் நேரத்தில் ஒரு மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கும் சக்திமிக்க ரூபத்தில் ஸ்திரமாக இருந்து சகல பஞ்சபூதங்களுக்கும் அத்துடன் ஆத்மாக்களுக்கும் தூய்மை கதிர்களை வழங்கி அனைவரையும் அத்துடன் அனைத்தையும் சதோப்பிரதானம் ஆக்குகின்ற சேவையை செய்யுங்கள்.
ஓம் சாந்தி.